ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். என்ட்வைண்ட் ஆக்சிடென்டல் நைட் ஸ்டாண்ட் வித் மாஃபியா. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இல்லை ஹாட்ஸன்ஸ் அவ்வளோவா நான் டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் இருக்கும் அங்கங்கே. ஆல்ரைட், நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கடா. ஓகேடா. நீங்கள் ஒரு பப்பில் தான் இருந்திருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு செம்மையாக ட்ரிங்க்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஊற்றி விட்ருப்பா. நீங்கள் ஒரு மாதிரி தலையை சுற்றி கிர்ருன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏ எம்எல்ஏ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் கையை அப்படியே தட்டுனா சைடில் எம்எல்ஏ இல்லை. ஏ ஒயன், நான் வந்துடுறேன்டி, என் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்றான் அப்படின்ட்டு எம்எல்ஏ அங்கே அந்த சைடு ஓடிடுறா. அடி பாவி, நல்லா ஊற்றி விட்டுட்டு இப்போ போகிறா பாரு சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு தடுமாறிட்டு வெளியே எக்ஸிட் போகலான்னு பார்த்தா ஒரு பர்சன் மேலே அப்படியே விழுக்குறீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்களை தாங்கி பிடிச்சிட்டு, யார் நீ அப்படின்னு அங்கே கேட்டுட்டு நிற்கிறாரு. ஐயோ தல்ல, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆல்கஹாலிக் டோனில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்கள் ஃபேஸை நல்லா பார்க்குறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். பாஸ், என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி கார்டு பின்னாடி வந்து நிற்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல், அவனை தள்ளியும் விட முடியாமல் ஒரு மாதிரி காற்றுல அடிச்சுக்கிட்டு அப்படியே அவன் ஆர்ம்ஸ்லேயே இருக்கீங்க. என்ன விட, நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. எவ்வளோ ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏ பொடி அப்படின்ட்டு அவன் தள்ளி விடலான்னு பார்க்குறான். பட் என்னென்னு தெரில, அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு உங்களை தள்ளி விடணுன்னு தோணல. அவன் கரெக்டாக அவங்கள நிற்க வச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் நீங்கள் குடிச்சிருக்கனால அவனை மறுபடியும் ஷர்ட்டோட இழுத்து பிடிச்சி அப்படியே அவன் செஸ்ட்டில் உங்கள் தலையை வச்சு, என்னங்கிறது கூட்டிகிட்டு போ ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என் ஃப்ரெண்டு எங்கே, எம்எல்ஏ நாயே என்னை விட்டுட்டு போயிட்டா, அவளுக்கு இருக்க, நீங்கள் இருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆல்கஹாலிக் டோனில் பேசிக்கிட்டே இருக்கீங்க. வேணா இப்படி புலம்பிகிட்டு இருக்கா. பாஸ், டைம் ஆச்சு பாஸ், உங்கள் மேன்ஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக்கு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, எவ்வளோயும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் நெக்கில் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு விராப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அங்கே புலம்பிக்கிட்டே நமத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே அவனோட எஸ்யூவி காரில் உங்களை மெதுவாக வச்சுட்டு அவன் ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிற நீ தானே என்னை பார்த்துக்கோன்னு சொன்ன, அதான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் இங்கே, யாரு நீ, உன்னை நான் பார்த்துருக்கேன்னா, என் ஃப்ரெண்டா நீ அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏ அமைதியாக இல்லை, கண்ணும் வாயிலே வச்சு மேலே அனுப்பிடுவான். ஐயோ பெரிய கோவக்காரன் போல், நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வாயை ஜிப் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் ஆக்ஷன்லாம் காட்டிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அவன் திரும்பி கூட பார்க்காம அப்படியே ரோட்டியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவன் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் அப்படியே வெளியே வந்து உங்களை மறுபடியும் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு, இந்த காரு கரேஜில் விட்டு வேலைக்கு பாரு அப்படின்ட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அவனோட பெரிய மேன்ஷனுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நைட் டைம் ஜங்குக் எப்பயுமே அவனோட மேன்ஷனில் தனியாக தான் இருப்பான். அப்பப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து தங்கிட்டு போவான். ஸோ இப்போன்னு பார்த்து மேன்ஷனில் யாருமே கிடையாது, ஒரு மெய்ட் கூட கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அப்படியே அவனோட ஆர்ம்ஸில் இருக்க அவன் உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு, ஆடாமறி சரியான ஆட்டக்காரியாக இருப்பா போல அப்படின்ட்டு அவன் சொல்லவும் அது உங்களுக்கு விழுகுது. என்ன நான் ஆட்டக்காரியா, என்ன நீ என்ன தப்பு தப்பாக பேசுகிற, உனக்கு இருக்கு, நாளைக்கு என் அப்பா கிட்ட சொல்கிற இரு அப்படின்னு நீங்கள் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உன் அப்பா அண்ணா பெரிய ஆளா? அவன் என்னை விட பெரிய ஆளாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, கலெக்டரா,
பிரசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. ஏய், என் மேலே வாமிட் எடுத்தா அவ்வளோதான், அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒன்று இங்கே ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண வச்சுட்டு நாளைக்கு காலையில் துரத்தி விடலான்ட்ருக்கேன். அப்படியும் இல்லை, என் மேலே வாமிட் பண்ணிட்டேன்னு வையன், அவ்வளோதான், புதைச்சிருவேன். புரியுதாடி? அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் கேட்காம அப்படியே ஒரு மாதிரி பெபன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே மேலே போய் அவனோட ரூமில் உங்களை லைட்டாக படுக்க வச்சுட்டு, எவ்வளோ வர கூப்பிட்டு வந்தேனே, எப்போ என்ன பண்ணுறது, நான் அதுக்கு இவ்வளோ கூப்பிட்டு வந்தேன். என்ன பண்ணான்னு கூட தெரில, இல்லை பார்த்த உடனே தூக்கிட்டு வந்துட்டேன். ஜங்குக் அவன் டையை அப்படியே கழட்டிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, இவங்க படுத்துட்டு இருக்கா, நான் கெஸ்ட் ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் திரும்புகிறான். அப்போ நீங்கள் அப்படியே மறுபடியும் உட்காந்து அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் அப்படியே வந்து பெட்டில் விழுகிறான். ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு அவன் மறுபடியும் மேலே எழுந்திரிக்க, அப்படியே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு மேலேயே வாமிட் பண்ணிடுறீங்க. அவன் ஒரு மாதிரி சீன்ட்டு அப்படியே அவன் ஃபேஸெல்லாம் டிஸ்கஸ்டிங்காக வச்சுட்டு அவன் தள்ளி போய் நிற்கிறான். ஏய், பைத்தியக்காரியாடி நீ. ஐம் ரியலி சாரி, நான் தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஏய், அப்படியே இரு, நவராத அப்படின்ட்டு அவன் கீழே போய் ஒரு டவலை எடுத்துகிட்டு வந்து உங்களை க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் படுத்து ஃப்ளாட் ஆயிடுறீங்க. ஏய், எந்திரி, உன் பேர் என்ன? ஒன்றுமே தெரியாமா எவனே தெரியாமல் கூப்பிட்டு வந்துச்சு. டே சங்குகா, பைத்தியக்காரன்டா நீ அப்படின்ட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே டர்ட்டியாக இருக்குது. ஜங்குக்கு அவன் கோட்டை கழட்டிட்டு அப்படியே அவனோட ஷர்ட்டை ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் லூஸாக விட்டுட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே மேலே தூக்குறான். ஏய், நான் ஒன்றும் தப்பால் அதுவும் பண்ணல, அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். அவளால் இப்படியே இருக்க முடியாது. என்கிட்ட வர கேர்ள்ஸ் ட்ரெஸ் இல்லையே, இப்போது என்ன பண்ணுறது? ஏய், எந்திரி, வேறு எந்திரிக்கிற மாதிரியே தெரில அப்படின்ட்டு ஜங்குக் சடனாக அவன் உங்களோட அப்புறம் கழட்டுறான். இல்லை பார்க்காத ஜங்குக்கா, பார்க்காத, பார்க்கலன்னா அப்புறம் வேறு எப்போ ட்ரெஸ்ஸை நான் மாற்றுவேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளாரையே அவன் பேசிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். அவன் உங்களை அப்படியே பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனுமே கிளப்பில் போய் குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். இல்லை கண்ட்ரோல் பண்ணுறாடி, இல்லை வேண்டாம், எல்லாம் தப்பு அப்படின்ட்டு அவனே சொல்லிக்கிட்டு அவன் அப்படியே பாத்ரூம்க்கு போய் ஒரு வார்ட்ரோப்பை எடுத்துகிட்டு வந்து உங்களை கவர் பண்ணலான்னு அதை வியர் பண்ணலான்னு பக்கத்தில் வரான். கொஞ்சம் டிஸ்டன்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக் அந்த ட்ரெஸ்ஸை உங்கள் மேலே வியர் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் மேலேயே வந்து விழுகிறான். ஏ ராட்சசி, ஒரு சைடு உட்காரவே மாட்டியாடி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, வேறு என்ன பண்ணுறான்னு தெரியலையே. இல்லை டே ஜங்குக்கா, அவளை பார்க்காத, கீழே வேற பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்போ சடனாக ஜங்குக்கு உங்கள் டெடின்னு நினச்சவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு ஃபோர்ஸில் வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறான். அவனுக்கே கொஞ்சம் ஷாக்டாக தான் இருக்குது. அவன் அப்படியே திரும்ப பிரேக் பண்ணிட்டு மேலே பார்க்குறான். நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு செம்மையாக காண்ட் ஆகுது. அவனால் அவனை கண்ட்ரோல் கூட பண்ணிக்க முடியல. அவன் அப்படியே உங்களை பலார்னு ஒரு ஸ்லாப் விடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அந்த சென்சேஷனில் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் சினிங்கிக்கிட்டே மறுபடியும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஜங்குக்கு உங்கள் சின்ன நல்லா டைட்டாக பிடிச்சி, ஏய் எந்திரி, எங்கேருந்து போ அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அவனும் எந்திரிக்கலான்னு பார்க்குறான். பட் ஆனால் நீங்கள் அவனை இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இல்லை நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ், எனக்கு தலையெல்லாம் சுற்றுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ட்ரங்கன் டியூனில் ஒரு மாதிரி செடக்டிவாக பேச அவனோட கண்ட்ரோலே ஸ்லிப் ஆகிருக்கும். அந்த செகண்ட் அவன் அப்படியே இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன், எங்கேருந்து எந்திரிச்சு போடி. மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் வாய்க்குள்ளே நமத்திக்கிட்டு. போகணும், நான் அதோ பைத்தியக்காரனாட்டம் யோசிக்காமல் நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டேன். நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உன் பேர் என்னடி? வயன், என் பேர் வயன்.
அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அவனோட நெக்கில் நசல் பண்ணுறீங்க. எங்கள் பாரு, நீ இப்படியே பண்ணிருந்த நான் ஏதாவது நான் பண்ணி விட்ருவேன். நான் அந்த மாதிரி பையனும் கிடையாது. ஆனால் என்னென்னு தெரில, என்னால் கண்ட்ரோல்லே இருக்க முடியல. இங்கேருந்து போயிரு, இன்னொரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இல்லைன்னு வை. இல்லைன்னா என்ன பண்ணுவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஹாஃப் ஐஸை ஓப்பன் பண்ணி கேட்குறீங்க. கடிச்சு வச்சிருவேன், எங்கே கடிப்பெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு அவன் சொல்லவும் லைட்டாக கடி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இல்லை, நான் பைத்தியம் கிடையாது, நீ தான் பைத்தியம். என்ன பைத்தியம்னு யாருமே சொன்னது கிடையாது. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு ஒரு கோவத்தில் அவங்கள இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நீங்களும் அந்த ஆல்கஹாலில் அவனுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதாண்டி, என்னை ஸ்டாப் பண்ண சொல்லு. சொல்றீ அப்படின்ட்டு அவன் உங்கள் சின்ன மறுபடியும் டைட்டண்டாக பிடிக்கிறான். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். அப்போது என் பேர் ஜங்குக் அப்படின்ட்டு அவன் சொல்லவும் நீங்கள் உங்கள் ஐஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது எதுக்கு நீ என்கிட்ட சொல்கிற? என் பேரை சொல்லி இன்றைக்கி நைட்டு கத்துறதுக்கு தான் அப்படின்ட்டு அவன் உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவனும் அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அப்படியே அந்த செஷன் போகுது. ஜங்குக் ரொம்ப ஹார்டாகவும் ஜென்டலாகவும் பண்ணுறான். நீங்கள் அவன் பேரை சொல்லி ஸ்க்ரீம் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆக்சிடென்டலாக அங்கே அவங்க கூட ஒரு நைட் ஸ்டாண்ட் ஆகிருந்திருக்கும். ஜங்குக் அதெல்லாம் முடிச்சுட்டு பெட்ஷீட்டை வச்சு உங்களை கவர் பண்ணிட்டு உங்களை அப்படியே சாஃப்டாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருந்துருப்பான். நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணால் உங்களால் எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக கூட உட்காரவே முடியல, அவ்வளோ தலைவலி. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் தலையை பிடிச்சிட்டு என்ன எவ்வளோ குடிச்சிட்டேன்னா அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தா அது உங்கள் வீடே கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக சைடில் பார்த்தா யார் நீ அப்படின்னு நீங்கள் தள்ளி போய் அப்படியே உங்களோட பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இவன் என்ன நடக்குது? நான் எங்கே இருக்கேன்? யார் இவன்? நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அப்படியே மைண்டில் வருது. அப்போது இவன் தான் ஜங்குக்கா? ஐயோயோ, என்ன பண்ணி வச்சிருக்க வயன் நீ அப்படின்னு நீங்கள் கத்தவும் அவன் அப்படியே எந்திரிச்சு உங்களை பார்க்குறான். எந்திரிச்சிட்டியாடி வயன்? நேற்று அதான் நேற்று எல்லாமே நம்மளுக்குள்ளே நடந்துருச்சா? அதான் நடந்துருச்சு. அதுக்கு என்ன இப்போ? நீ நீ நிஜமாலுமே எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? நான் உனக்கு ஓகேவான்னு கேட்டேன், நீ ஓகே சொன்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அப்படியே பேண்ட் மட்டும்தான் வியர் பண்ணியிருப்பான். அவன் எந்திரிச்சு நிற்கிறான். நீங்கள் அவன் ஆப்ஸையே ஒரு மாதிரி ஆணு பார்த்துட்டு நிற்கிறீங்க. அது நான் குடிச்சிருந்தேன். நானும் தான் குடிச்சிருந்தா. சரி, இதை நம்ம மறந்துடலாம். எதை மறந்துடலாம்? இது ஜஸ்ட் ஆக்சிடெண்டெல்லாம் நடந்தது, ஓகேயா? நீ ஜங்குக் தானே? எனக்கு ஞாபகம் இருக்குது, நேற்று நைட் நீ சொன்ன. ஆமாம், நான் ஜங்குக் தான். ஆனால் இந்த நேமை நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டிருப்ப, கண்டிப்பாக கேட்டிருப்ப, நியூஸில் கேட்டிருப்ப. நீ ஏதோ பாலிட்டிக்ஸில் இல்லை ஏதாவது சமூக சேவை செய்கிறவனா? சமூக சேவை செய்கிறோனா? நான் மாஃபியாடி அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்மார்க் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்போ அந்த ஸ்டாண்டில் அப்படியே இடிச்சிட்டு நிற்க, நீ மாஃபியாவா? அதான் சொன்னல, நான் மாஃபியான்னு. திரும்ப திரும்ப கேட்காத, எனக்கு பிடிக்காது. இப்போ நீ எதுக்கு பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? நான் நிஜமாலுமே பயந்து தான் போயிருக்கேன். ஒரு மாஃபியா கூட. அதுவும் நம்ம இதெல்லாம் மறந்துடலாம் ஜங்கு. பர்ஃபெக்ட், இதெல்லாமே மறந்துடலாம். ஓகே தானே? உனக்கு ஓகே தானே? உனக்கு ஓகே தான். ஆமாம், நான் இங்கே இருக்கக்கூடாது. நான் ஏன் இங்கே வந்தேன் எனக்கு தெரியல. நம்ம விட்டுறலாம், இது எல்லாத்தையும் விட்டுறலாம். நான் போயிடுறேன். நான் ஒன்று மறந்துடுறேன், நீ என்ன மறந்துடு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, எதுவும் பேசக்கூடாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணலான்னு. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிருக்கும்போது அப்போ ஜங்குக்கு உங்களோட விரிஸ்ட்டை பிடிச்சி இழுத்து
உங்கள் வெயிஸ்ட்டில் அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சி. ஏய், மறுகிற மாதிரியா இருந்தா நான் நேற்று ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே உங்களுக்கு இன்னும் பீதி கிளம்புது. அதுக்கு என்ன இப்போ? நான் பார்த்துக்கிறேன், நான் போகிறேன், என்னை விடு. ஏய், உனக்கு இனிமே புரியலையா? நான் யாருக்கிட்டையும் இப்படி இருந்ததில்லை. அதுக்கு நீ குடிச்சிருந்த, அதெல்லாம் நடக்கிறது தான். இட்ஸ் நேச்சர். எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், எத்தனை ஃபிக்ஷனல் புக்கில் பார்த்துருக்கோம். ஐயோ, வர என்ன எப்படி பார்க்குறோம். இல்லை ஜாங்கு, உனக்கு புரிஞ்சிடும், உனக்கு கண்டிப்பாக புரியும் சார். உங்களுக்கு புரியும் சார். சாரா? வேறு எப்படி கூப்பிடுறது? அந்த மாதிரி இருந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்டா அசிங்கமாக இருக்குமே. இல்லை, நான் ஜங்குக்னே கூப்பிட்டுக்கிறேன். ஐம் ஃபைன். இங்கே பாரு ஜங்குக், உனக்கு நல்லா புரியும். நான் தான் சின்ன பொண்ணு. என்னை நான் குடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் இருக்கால, சரியான பைத்தியக்காரி, எனக்கு நல்லா ஊற்றி விட்டு போயிட்டா. எங்கே போனான்னு கூட தெரியல. அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா ஊர் சுற்ற போயிருப்பா. நான் தான் தெரியாதனமாக உங்ககிட்ட மாட்டி நிறையா நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போகிறேன் ஜங்குக், என்னை விட்டுருவல்ல அப்படியே நீங்கள் கேட்க. உன்னை விடுற மாதிரி ஐடியாலே நான் இல்லைங்கிறேன். விடுங்கிற. அதுக்குன்னு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். அதெல்லாம் என்னால் முடியாது. நீ தள்ளு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் பாத்ரூமில் போய் வியர் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி வெளியே போனால் இருப்பானே, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, வேறு யாராவது இருந்தால் கூட நம்ம ஒத்துக்கலாம். இவன் யாருன்னு கூட தெரியாது. இதில் வர மாஃபியா, இவனை வச்சு நான் எப்படி குப்பை கொட்டுவேன் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே வெளியே போகிறீங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக பீக் பண்ணி அவன் இல்லையா, இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ பின்னாலேருந்து ஜங்குக்கோட வாய்ஸு, வயன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே நீங்கள் திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி சேரில் தான் உட்காண்ட்ருந்துருப்பான், சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு. அந்த என்னரை மறந்துட்ட பாரு. அதை மறந்துட்டேன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு பாய் ஜங்கு அப்படின்ட்டு அவனை பார்க்காம அங்கேருந்து ஓடிடலான்னு பார்க்குறீங்க. அண்ட் அப்படியே அவனோட மேன்ஷனை விட்டு வெளியே போகிறீங்க. உங்கள் ஃபோனில் ஒரு கேப் புக் பண்ணிட்டு அப்படியே எமிலி தான் கால் பண்ணி நல்லா கிளின்னு கிழிச்சு விட்றீங்க. எமிலி நாயே, என்னடி பண்ணி வச்சுருக்க? உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்த உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு நீ போயிட்ட. நான் குடிச்சிருந்ததுனால எவன் கூட இருக்கேன்னு கூட தெரியாமல் என் வாழ்க்கையா போச்சு அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய் வயன், சரிடி, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. என்ன ஆச்சு? அது தெரியாமல் என்னடி நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னால் தானே தெரியும், நீ முதல்ல சொல்லு. அது நான் ஒரு மாஃபியா இருக்கால, அவன் கூட நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சாடி அப்படின்ட்டு அவன் கேட்குறா. எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அடி பாவி, மாஃபியாவா? ஆமாண்டி ஜங்கு, எங்கேயா கேள்விப்பட்ட மாதிரி இல்லை? அடா ஆமாம்ல, ஜான் ஜங்கு ஒரு மாஃபியா லீடர், நிறையா நியூஸில் கூட பார்த்துருக்கோமே. அவனே தான். அடி பாவி, யார் பக்கத்தில் போகக்கூடாதோ அவன் பக்கத்துலேயே போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி சொல்கிற? வலைக்குள்ளே சிக்கிட்டியா வயன் அப்படின்ட்டு அவன் கேட்குறா. நான் ஆல்ரெடி அரண்டு போயிருக்கேன், அவன் என்ன பண்ண போகிறான்னு கூட தெரில. சரி விடு, அந்த மாதிரி மாஃபியாஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம் தாண்டி. அதெல்லாம் அவங்க லெஃப்டில் தட்டி ரைட்டில் விட்டுருவாங்க. நீ பாட்டுக்கு அமைதியாக வீட்டுக்கு வந்துடுன்னா நம்ம மற்றதெல்லாம் அங்கே பேசிக்கலாம். இல்லடி, அவன் விடுற மாதிரி இல்லை. நான் அவன்கிட்ட அதுதான் சொல்லி பார்த்தேன். அவன்ல என்ன சொல்கிறான்? நான் விடுற மாதிரி இருந்தால் உன்னை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்துருக்கவே மாட்டேனேங்கிறான். அடி பாவி, என்னடி அப்படியா சொன்னா? ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கேப் வந்துடுது. நீங்கள் அந்த கேபில் ஏறி போயிடுறீங்க. ஜங்குக் அவன் டெரஸில் இருந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது அந்த கேபில் போனது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். சின்ஸ் இந்த வழியா, டே மச்சான், டே எங்கடா போன அப்படின்ட்டு சின்ஸு ஜேகேயோட ரூம்குள்ளே வந்தா. ஜேகே பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். டே ஜேகே, அங்கே என்னடா பார்த்துட்ருக்க? இதா வரேன் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு அவனோட ஷோல்டரில் கை போட்டு, டே மச்சான் குட் மார்னிங்டா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? டேய் சின்ஸா, அந்த கேபில் ஒருத்தி போயிட்டுருக்கா, அவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும்.
யார் மச்சான்? பொண்ணா? டேய், பொண்ணுக்கும் உனக்கும் ஆகவே ஆகாதே. பொண்ணுங்கிற பேரை கேட்டால் பத்தடி தள்ளி நிற்பியே. யார் மச்சான் அவ? ஏன் மச்சானோட கண்ணை கொள்ளையடிச்சது? டேய், ஒத்தின்னு நான் சொல்கிறது செய். ஓஹோ, சேர்றா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். இப்போ போய் பாரு, அந்த பொண்ணு யாருன்னு இன்னும் 1 ஹவரில் நான் பார்க்குறேன். அப்புறம்தான் எனக்கு நிம்மதியே. ஏன்னா என் மச்சானோட அவன் மேலே விழுந்துருக்குல்ல. வர மச்சான் அப்படின்ட்டு சின்ஸ் அங்கேருந்து போயிடுறான். ஜேகே உங்களை நினச்சி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். நீங்கள் இந்த சைடு எமிலி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்னை விட்டு போவானா இல்லையான்னு கூட தெரியலடி. அவன் என்ன மறந்துருக்கணும். நேற்று தானே பார்த்தேன், அதுக்குள்ளே மறந்துருப்பானா? எமிலி, நீ யார் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? எனக்கு இது மாதிரி பேசு. உனக்கு ஏற்ற மாதிரி தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏற்ற மாதிரி தான். அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த மாஃபியாஸ்லாம் அப்படி தான். அவங்களுக்கு இதெல்லாம் கேஷுவல்டி. அவங்க அதெல்லாம் மறந்துருப்பாங்க. நீ எதுவும் நினச்சிக்காத என்ன. இதெல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நீ என்னை மட்டும் விட்டு போகாமல் இருந்திருந்தேனா, அதெல்லாம் குடிக்க வைக்காமல் இருந்திருந்தேனா நான் உருப்படியாக இருந்திருப்பேன். எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சு, உங்களோட சேலைன்னா நான் உருட்டுருவேன்னு. இப்போ பாரு, குட்டிச்சவராக நிற்கிறேன். ஆஹா எமிலி, இவன் நம்ம சைடு திரும்புறா. வயன், இங்கே பாரு, உன் கூட நான் ரொம்ப வருஷமாக உயிர் தோழியாக இருந்திருக்கேன். என்ன, நேற்று என் பாய் ஃப்ரெண்ட் வந்தான், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தந்தான். அதுக்கு நான் உன்னை மறக்கலன்னு இல்லடி. ஆனால் அவங்க கூட இருக்கும்போது கூட நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் கவுண்டர் அடித்த வாய் பிதுங்கிடும். நீ அவங்க கூட இருக்கும்போது என்னை பற்றி யோசிப்பியா? நான் என்ன உன் லவ்வர் ஆடி, நீ என்ன லெஸ்பியன் ஆடி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு முன்னாடி வரைஞ்சிக்கிட்டு போகிறீங்க. சரிடி, சரி சரி, நான் சும்மா கவுண்டர் அடிக்க தான் அப்படி சொன்னேன். நீ ஃபீல் பண்ணாதடி, அவன்லாம் மறந்துருப்பான். அவன் மட்டும் மறக்கலை, அப்புறம் நீ அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஐயோ, இவன் ஜக்காத்தா மாறியாத்தான் மாறிட்டா. சரி, என்னமோ பரவாயில்ல, அவன் மறந்துருக்கணும் அப்படின்ட்டு எமிலி நினச்சிக்கிட்டு அவள் ஒர்க்கை பார்க்க போயிடுறா. நீங்கள் ஒரு ஒர்க் பார்க்குற பர்சன் தான்டா. ஸோ உங்கள் ஒர்க் பார்க்குறதுக்காக உங்கள் கம்பெனி முன்னாடி தான் போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவன் கண்டிப்பாக என்னை மறந்துருப்பான், நானும் அவனை மறந்துருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது உள்ளே போன உடனே அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன இவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாக், இங்கே வாயன், என்ன ஆச்சு? வயன், என்ன நீ இங்கே நின்றுட்டுருக்க? ஒன்றா, இப்போது நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஒரு சிஇஓ வந்திருக்காங்க. அவங்க பார்க்கணுன்னு முன்னாடியே சொன்னாங்கடி. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல சிஇஓ மாறுறதே எனக்கு தெரியாது. இதில் யாருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு பர்சன், வயன், இப்போ நீ ஒரு நார்மல் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, சிஇஓட பிஏ. உன்னை சிஇஓ கூப்பிட்றாரு அவரோட ஷெட்யூல் வாங்குறதுக்காக. போறியா? பிஏவா? அதுக்கு முதல்ல நாலேஜ் இருக்கணும். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எங்களுக்கு தெரியாது, சிஇஓ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவர் உனக்கு தெரியுமா? ஐயோ, அவரை நான் இப்போ வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. எல்லாரும் தெரியுமான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே அப்படியே கேபினுக்கு தான் போய்கிட்டு இருக்கீங்க, சிஇஓ கேபினுக்கு. அங்கே போயிட்டு திரும்பி பார்த்தா அங்கே எம்எல்ஏ தான் ஒரு மாதிரி சிக்னல் காட்டி நிற்கிறா. வயன், சிஇஓ அழகா இருக்காருடி, அந்த கொத்தவரங்கா மாதிரி இல்லை. அழகா இருக்காரா? என்ன இதுக்கு பிஏவா போடணும்? யார் அது? நீங்கள் டோரை நாக் கூட பண்ணாமல் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஐயோ, நான் கூட பண்ணலையே, வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பர்சனை பார்த்தா அந்த பர்சன் பின்னாடி திரும்பி நின்றுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் முன்னாடி போயிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் திரும்ப உங்களுக்கு செம ஷாக்கு. அது நம்ம ஜங்குக் தான். அவங்கள பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீயா? நானே தான். எங்கே வாங்க என்னோட நியூ பிஏ, நிறையா பேச வேண்டியது இருக்கு. நீ எப்படி இங்கே? அதெல்லாம் அப்படி தான், என்னால் வர முடியாதுன்னு நினச்சிட்டியா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை விடுற மாதிரி இருந்தா நான் உன்னை பிடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி வைடாக அவன் பன்னீஸ் மேலே காட்டி நிற்கிறான். ஒரு செகண்ட் நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐயோ, இப்போ இவன் தான் நம்மளுக்கு பிஏவா?
இவன் மாஃபியான்னு இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதா அப்படின்ட்டு திங்க் பண்ணிருக்கும்போது ஜங்குக், நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுடி. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்க யாருக்குமே நான் மாஃபியா ஜோன் ஜங்குக்னு தெரியாது. அப்புறம் எப்படி ஜேகேங்கிற பேரில் தான் இந்த கம்பெனி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். எதுக்கு? ஏய், அதான் தெரியும்ல, உன்னை பார்க்க தான், உன் கூட இருக்க தான். அப்படின்ட்டு அவன் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என் கூட இருக்கவா? ஆமாண்டி, உன் கூட இருக்க தான். நான் சொன்னேன்ல, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும், உன் கூட வாழணும், அவ்வளோதான். அதனால தான் இதெல்லாமே. நான் மாஃபியாங்கிறனால தான் உனக்கு என்ன பிடிக்கலனா நான் அந்த வேலையை கூட விட்டுறேன். ஆனால் நீ எனக்கு வேணும். அது எப்படி ஒரு நைட்னால? அது எப்படி நீ சொல்கிற? ஏய், ஒரு நைட்டோ பல நைட்டோ உன்னை பார்க்கும்போது, உன்னை தொடும்போது, இன்னும் பல ஜென்மம் உன்னை தொட்டா இதே தான் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அப்படின்ட்டு சாஃப்டாக உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல? எப்படி சடனாக கேட்டால் நான் என்ன சொல்லுவா? உனக்கு என்ன பிடிக்கும், போக போக பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல, அங்கே சடனாக அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு எமிலி வரா. ஜங்குக் அப்படியே அவங்கள க்ளோஸாக டைட்டாக பிடிச்சிட்டு, ஏய், யார் நீ? நாக் பண்ணாமல் வரமாட்டேன், எங்கள் ப்ரைவேட்டாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்குல்ல. சாரி சார், ஐம் ரியலி சாரி சார், நான் போயிடுறேன். இப்போ எதுக்கு வந்த? அது ஃபைலெல்லாம் இங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் சார். சீக்கிரம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே எமிலி ஃபாஸ்ட்டாக அவங்கள ஒரே ஒரு லுக் விட்டுட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. அப்போ நீங்கள் ஜேகே அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஜங்குக் ஒரு மாதிரி அப்படியே உங்களை தள்ளி நிற்க வச்சுட்டு, ஓ ஃப்ரெண்டா? ஐயோ சிஸ்டர், ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு சொன்ன உடனே எமிலி ஒரு மாதிரி ஷாக்டாக ஜேகேவையும் உங்களும் பார்த்துட்டு, ஐயோ இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, நான் போகிறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐம் ரியலி சாரி சார், நான் போகிறேன், வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார் அப்படின்ட்டு அவள் சொல்லவும், ஐயோ நீங்கள் ஒயினோட ஃப்ரெண்டு இல்லை, உங்களை எப்படி நான் வேலையை விட்டு தூக்குவேன்? அப்படிலாம் முடியாது, நான் பண்ணவும் மாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே எமிலி ஒரு மாதிரி உங்களை ஆச்சரியமாக பார்க்குறா. அப்போ நீங்கள் அவளுக்கு சிக்னல் காட்டுறீங்க. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, இவன் தாண்டி ஜங்குக். அவள் ஒரு மாதிரி ஷாக்டாக ஜேகேவை பார்க்குறா. தென் உங்ககிட்ட மறுபடியும் பார்த்துட்டு, இவன் தான் நீ சொன்ன மாஃபியாவா அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் டிங்கு டிங்குன்னு தலையாட்டுறீங்க. அவள் பயந்துட்டு எதுவுமே சொல்லாமல் கல்ப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஏய், இப்போ என்னமோ பேசிகிட்டு இருந்த தானே? நான் ஒன்றும் பேசலையே. நீ என்னமோ பேசிகிட்டு இருந்த, அது எனக்கு தெரியும். அவங்கக்கிட்ட என்னமோ சிக்னல் காட்டிகிட்டு இருந்தால, என்னடி சொன்ன? அது நீ தான் ஜங்குக், நம்ம அப்படி இருந்தோன்னு சொன்னான். அப்போது அவளுக்கு தெரியுமா? தெரியுமே, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜங்குக். அவகிட்ட சொல்லாமல் நேற்று நான் சொன்னேன்ல அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு, அந்த பைத்தியக்காரி தான். ஏய், அவளா சொல்லாதடி அழகி, அவங்க ஏதோ அப்படி பண்ண போய் தானே இப்போ நீ எனக்கு கிடச்சிருக்க. ஜங்குக் ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாமே. பதிவுலே இல்லாததெல்லாம் ஏன் பதிக்கிறீங்க? அப்படியா? அப்போது வேறு ஏதாவது பதிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ்அப்பில் வர, நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு அவனை தள்ளி விட்டுட்டே, என்ன ஜங்குக் நீ அந்த சைடு போ அப்படின்னு சொல்ல அவங்க விரிஸ்ட்டை பிடிச்சி இழுத்து, ஏய் சத்தியமாக சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு டேட் மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரொமான்ஸாக பண்ணி அப்படி லவ் பண்ணலாமா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது யோசிப்போம். வேறு ஏதாவதுண்ணா? அதான் மேரேஜ் அந்த மாதிரிலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜங்குக் உங்களை அப்படியே தூக்கி, ஏய் நானாக தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்ணுறான். ஜங்குக் நம்ம பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகல, ஒன் டே கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி? ஓ வாயில் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் எல்லாம் நடத்தி காட்ட வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ட்டு அவங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் ப்ளஷ் ஆகிட்டு, அப்போது கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு,
அப்போது லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. கண்டிப்பாக. நவ் யூ ஆர் மைன். அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணுறான். ஓகேடா, நான் இப்படியே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லவ் யூ ஆல். சரங்கி போகிற ஹே பப்பாய் மியூ மியூ.